வணக்கம், இது அரிசுவையும் ஆரோக்கியமும். இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான காரச்சேவு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த காரச்சேவு கரண்டி வச்சு பண்ணது. இந்த மாதிரி நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே ஷேப் எல்லாம் வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டா இருக்கும். இந்த காரச்சேவு முறுக்கச்சு வச்சு பண்ணது. இது ரெண்டும் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் வாங்க. கடலை மாவு நான் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். 2 கப் கடலை மாவுக்கு நமக்கு அரிசி மாவு 1 கப் அளவு தேவை. சேம் கப்பில் நீங்கள் 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் கடலை மாவு 1 கப் எடுக்கிறீங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு அல்லது 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போது மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்காகவும் கலருக்காகவும் மிளகாய் தூள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மிளகு வந்து நீங்கள் உடச்சி 1-2 உடச்சி கூட இதில் சேர்த்துக்கலாம். ஓமம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். செரிமானத்துக்கு உதவும். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம், இல்லாட்டா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. தேவையான அளவு உப்பையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்து கலக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போதான் இந்த உப்பு மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாம் எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவி இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஆயிலை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நெய் சேர்த்திங்கன்னா நல்ல வாசனை வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நெய் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நமக்கு வந்துட்டு முறுக்கு மாவு பதத்துக்கு வந்து இது தேவை. நல்லா பசைஞ்சாச்சு. மாவு இந்த பதத்துக்கு இருக்க மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முறுக்கச்சு எடுத்துக்கலாம். நம்ம இதை வந்து போட்டுட்டு மாவை உள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு நம்ம முறுக்கச்சில் வச்சு நம்ம பிழிஞ்சிக்கலாம். காரசேவை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெயை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த ஜாரணி இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம எப்படி காரச்சேவு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு நல்லா வேகமாக இப்படி இழுத்து இழுத்து விடுங்க. இதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப் வந்து நல்லா நம்ம ஷாப்பில் எல்லாம் கடையிலலாம் வந்துடும் இல்லையா, அதே மாதிரி ஷேப் வந்து கிடைக்கும். பட் இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். போட்ட உடனே வந்து கிளறிடாதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்து இப்போ இந்த மாதிரி திருப்பி விடுங்க. இந்த மாதிரி கரண்டியில் பண்ணும்போது நமக்கு ஷேப் வந்து இந்த மாதிரி அழகாக வரும். இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் முறுக்கச்சை யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இதை போடும்போது நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தீயை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இதை நம்ம வெளில எடுத்துக்கலாம். பபிள்ஸ் எல்லாமே சுத்தமாக அடங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம எண்ணெயிலேருந்து இதை வெளில எடுத்துக்கலாம். இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ என்ன நல்லா காஞ்சிட்ருக்கு. நம்ம இந்த மாதிரி முறுக்கச்சு வச்சு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். உடனே திருப்ப வேண்டாம். ஓரளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு இதை திருப்பலாம். பபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு. இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரி பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மொத்தமாக பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்கலாம். பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை கொஞ்சமாக நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு பொரிச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகி போயிடுவோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. அவ்வளவுதான், காராச்சேவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.